சொன்னால் விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அது மத்திய அரசு தான் இருக்குது, மாநில அரசு இல்ல. ஆகவே மத்தியில இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய கோரிக்கை, அந்த வேளாண் பெருமக்களுடைய கோரிக்கை, விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டால் தான் அந்த விவசாயி லாபகரமாக இருக்க முடியும், வாழ முடியும், விவசாயம் தொழில் அழியாமல் காப்பாற்றப்படும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று போக வேணும். இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தொடர்ந்து ஒன்னா காங்கிரஸ் ஜெயிக்குது இல்லது பாரதிய ஜனதா ஜெயிக்குது. எங்க அண்ணா திமுக ஒரு முறை கூட வாய்ப்பு கொடுக்கல. இந்த முறையாவது ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பசிலியானவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பசிலியானவர்களுக்கு இந்த வாய்ப்பை தலைமை கொடுத்திருக்கின்றது. இதுவரை இன்றைக்கு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த ஒரு கட்சியிலும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த முறை தேசிய கட்சியிலும் கிடைக்கல, மாநில கட்சியிலும் கிடைக்கல. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய பசிலியானவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். மீனவ மக்கள் பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது. அந்த மீனவ மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். மீனவர் சமுதாய மக்களுடைய குரல் நம்முடைய பசிலியான் அவர்கள் மூலம் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில இப்பொழுதுதான் ஒரு மீனவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. மீனவ சமுதாய மக்களும் மற்ற சமுதாய மக்களும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வெற்றி பெற செய்து இந்த மாவட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்தியில் இருந்து பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விளைகிறேன். அதேபோல நெல்லுக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிறது, இன்னும் நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. அவர் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசு அதிமுக அரசு. அதோட 520 அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பு 2 அறிவிப்புல 520 அறிவிப்புகள். அந்த 520 அறிவிப்புல ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. தேர்தல் வந்துட்டா அப்படி அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க, அறிவிப்பு கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதோட அப்படியே விட்டுடுவாங்க. அதுதான் திமுகவுடைய கைவந்த கலை. ஆட்சிக்கு வரைக்கும் மக்களை அப்படியே நேசிப்பதை போல தோற்றத்தை வெளியிடுவார்கள், ஆசை வார்த்தைகளை பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சுடுவாங்க. 560 அறிவிப்பு நீங்கள் நிறைவேற்றினீங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துன்னு சொல்றீங்க, உயர்த்தினீங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க, செஞ்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்க, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டீங்க. ஆனா உங்க தேர்தல் அறிக்கையில 5 ரூபாய் குறைப்புன்னு பேச்சு, அதுவும் செய்யல. டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்புன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் குறைக்கல. ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமாகத்தான் வந்து சேருது. அப்படி லாரிகள் மூலமாக பொருள் வருகின்ற பொழுது அந்த லாரி வாடகை உயர்கிறது. லாரி வாடகை உயர்ந்தா அந்த சரக்கு கட்டணம் உயர்கிறது. அந்த சரக்கு நம்ம வாங்கின்ற பொழுது பொருள்கள் உணவுப் பொருள் வாங்கிட்ட பொழுது நம் தலையில் வந்து விழுகுது. ஏதோ டீசல் விலை ஏறிட்டது அதுக்கு நமக்கு சம்மதம் இல்லை நினைச்சிடாதீங்க. நீங்க வாங்கி சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் விலை அதிகமாக இருப்பதற்கு டீசல் விலை தான் காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 4 ரூபாய் குறைப்பினாங்க, இதுவரைக்கும் குறைக்கல. மத்திய அரசாங்கம் அவர்களும் குறைக்கல. கோரிக்கை வச்சோம், நம்முடைய கோரிக்கை ஏற்கல. இன்றைக்கு இந்த டீசல் பெட்ரோல்னால மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க கடுமையா பாதிக்கிறாங்க. அதே போல விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த டீசல் தான். சிந்திச்சு பாருங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நாடாளுமன்றத்திலே பேசுவார்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் அதிகமான பேர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நாடாளுமே சம்பிக்கின்ற அளவிற்கு டீசல் விலை குறைகள், பெட்ரோல் விலை குறைகள் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார். இது அண்ணா திமுக. ஆனா திமுக அப்படி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி குடும்பம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.